அது எல்லையில் அடங்காதுன்னு சொன்னோமா, வேதங்களுக்கு அளவில்லைன்னு. ஆனா திருவாய்மொழிக்கு அளவு உண்டு. 1000 1000 பாசுரங்கள்னு பாடிட்டார். அப்ப இந்த 1000 தெரிஞ்சுண்டா எல்லையில் அடங்காத வேதத்தின் அர்த்தமே புரிஞ்சிடும். அப்ப 1000 எண்ணிக்கைக்குள்ள அடக்கிட்டார். அடுத்து என்ன பண்ணார், அந்த வேதம்ங்கிறது ஒரு சிலரால் தான் கற்க முடியும். இல்ல, தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியை அவர் ஆணோ பெண்ணோ எக்குலத்தை சேர்ந்தவரோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ யார் இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. இட்டத்தோடு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்றுக்கொண்டு ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு கற்க வரக்கூடிய எல்லோருமே, ஆசை உள்ள எல்லோருமே திருவாய்மொழியை கற்க முடியும். அப்ப அதிகாரத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டார். அடுத்து அதையும் எப்படி அமைத்தார்னா, மறைத்தெல்லாம் சொல்லல, இன் தமிழால் இனிமையான தமிழ்ல தெளிவாக சொன்னார். அதுவும் நமக்கு புரியும்படியாக எடுத்து சொன்னார். ஏன்னா திருவாய்மொழி பாசுரங்களை கேட்கும் போது நன்னா பகவானுடைய பெருமையை புரிந்து கொள்கிறோமே. இப்போ உபனிஷத்து பகவானை ரொம்ப பெரியவன், ஏஷத்துவா அதிவதத்தி சத்தியேன அதிவதத்தி சோகம் பகவத் சத்தியேன அதிவதானீதி என்றெல்லாம், எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமான்லாம் சொன்னா புரியல. அதே பகவான தமிழ்ல பாடி கொடுக்கிறார் நம்மாழ்வார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனநேங்கும் போது பாட்டும் இனிமையா இருக்கு, அர்த்தமும் நல்லா தெளிவா இருக்கு. அதனாலதான் இன் தமிழால், அப்ப இனிமையாகவும் பாடி கொடுத்தார். வேதம் இனிமைதான், ஆனா அந்த வேதத்தின் ஸ்வரம் கேட்பதற்கு இனிமையா இருக்குமே ஒழிய அர்த்தம் உடனே புரியாது. ஆனா ஆழ்வார் பாசுரத்துக்கு அந்த கூடுதல் இனிமை எதனாலன்னா, இன் தமிழ்லையும் பாடியிருக்கார், அந்த அர்த்தமும் சுவைக்கிறோம். அப்ப சொல் நயம் பொருள் நயம் ஒரு சேர ரசிப்பதாலே அந்த இனிமையும் குடியிருக்கு. அப்ப எய்தற்கு அரிய மறைகளை, கட்டமான வேதங்களை 1000 இன் தமிழால் 1000 இனிமையான தமிழ் பாசுரங்களாலே நமக்கு பாடி கொடுப்பதற்காக செய்தற்கு, அதையெல்லாம் என்ன பண்ணாரா, செய்தல் அப்படின்னா இயற்றுதல்னு அர்த்தம் இந்த இடத்துல. 1000 இன் தமிழால் செய்தற்குன்னா தமிழ் பாசுரங்களாக இயற்றி பாடி நமக்கு அருளுவதற்காக உலகில் வரும் சடகோப்பனை, உலகில் இந்த பூமியிலே அறியாமை சூழ்ந்த இருள் தருமாங்காலம்னு சொல்லக்கூடிய இந்த பூமியிலே வரும் வந்து அவதாரம் செய்த சடகோப்பனை, சடகோப்பன் என்பவர் நம்மாழ்வார். அப்படி உலகிலே வந்து அவதரித்தவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதே எதுக்குன்னா, வேதங்களை எல்லாம் தமிழ் பாசுரங்களாக பாடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மாழ்வார் பூமியிலே அவதரித்தார். ரொம்ப சுவையா சொல்லுவார், பெருமாள் மந்தரமலைய மத்தா போட்டு திருப்பார்கடலை கடைஞ்சு தேவாமிர்தத்தை தேவர்களுக்கு தந்தார். நம்மாழ்வார் தன் நாக்கையே மத்தா போட்டு வேதம்ங்கிற கடலை கடைந்து அதிலிருந்து திருவாய்மொழிங்கிற அமுதத்தை எடுத்து அடியார்களுக்கெல்லாம் ஆறாவமுதமாக தந்தார் என்று பெரியோர்கள் ரசிப்பார்கள். அப்ப இதற்காகத்தான், செய்தற்கு, இதை இயற்றுவதற்காகத்தான் உலகில் வரும் இந்த பூமியில் வந்து அவதரித்தவர் ஷடகோப்பன்னு போற்றக்கூடிய நம்மாழ்வார்.